மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இயேசு யோவான் நற்செய்தி வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாகரீக உலகில் காலையில் எழுந்தது முதல் உறங்க செல்கிற வரை ஏதேனும் ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு அமைதியற்று இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மனிதன் இரண்டே இடங்களில்தான் அமைதியாக இருக்கிறான். ஒன்று தாயினுடைய கருவறையிலும், இன்னொன்று கல்லறையில். இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் மனிதன் அமைதியாக இருப்பதாக நாம் உணர முடிகிறது. மற்ற எல்லா நிலைகளிலுமே பேசிக்கொண்டும் சத்தங்களை எழுப்பி கொண்டும் நாம் இருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அதிகமான சத்தங்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இது வெளிப்புற சத்தமாக இருந்தாலும், வெளிப்புற அமைதியை குலைப்பதாக இருந்தாலும், அகப்புறத்திலும் பல நிலைகளில் நாம் அமைதியற்றவர்களாக வாழ்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி வேண்டுமென ஆலயங்களாக செல்வதும், அமைதி வேண்டுமென பல தியான மடங்களுக்கு செல்வதாகவும், அமைதி வேண்டுமென எல்லோரிடமிருந்து தனித்திருப்பதிலே அமைதியை காண்பவராகவும் பலர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்வது, நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இதே தான் நம் திருப்பலியிலும் நாம் ஜெபமாக ஜெபிக்கிறோம். இந்த அமைதி என்கிற வார்த்தை விவிலியத்திலே ஷாலோம் என்கிற வார்த்தையிலிருந்து வருவதாக நாம் பார்க்கிறோம். இங்கே ஷாலோம் என்கிற அந்த சொல் மௌனத்தை, அமைதியை, நிம்மதியை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த அமைதி யாரால் தர முடியும் என்றால் இயேசு ஒருவரால் மட்டும்தான் தர முடியும். இயேசுவை நாம் முழுமையாக அன்பு செய்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் இந்த அமைதியை, நிறைவை நாம் பெற முடியும். பல புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பல துன்பங்களை, உடல் வருத்தல்களை அவர்கள் எதிர்கொண்டிருந்தாலும் மேற்கொண்டிருந்தாலும் கடவுளுடைய அமைதி அவர்களோடு தங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய அமைதி அவர்களோடு இருப்பது அவர்கள் உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். திருவழிபாட்டு பாடல் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துவது, குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கடல் போல நம்முடைய மனங்கள் அலைந்தாடி கொண்டிருந்தாலும் இயேசு அந்த அலைகள் மீதே நடந்து வந்து அமைதியை தருபவராக இருக்கிறார். இரண்டாவது, இறைவனை அமைதியின் தெய்வம் என நாம் அழைக்கிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. நாம் ஏங்கி தேடி அலைந்து கொண்டிருக்கிற அமைதியை இறைவன் தருபவராக இருக்கிறார் என்பதை பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே நாம் ஏங்கி தேடுகிற அமைதியை தருபவராக இருக்கிற இறைவனிடம் நாம் நாள் முழுவதும் நிலையான அமைதியை தர நாம் அருள் வேண்டுபவர்களாக நம்முடைய மனங்களும் வார்த்தைகளும் செயல்களும் இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.